මේ ගැන විමර්ශන ආරම්භ කරා එතකොට ඊට පසුවෙනිදා யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலையுடன் தொடர்புடைய குற்றவாளி தப்பி செல்வதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் சட்டத்தரணி வி.டி. தமிழ்மாறனுக்கு எதிராக எவரேனும் சாட்சியமளிக்க முன்வந்தால் வி.டி. தமிழ்மாறனை உடனடியாக கைது செய்வோம் என வடமாகாண போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். வடமாகாண போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வித்தியா படுகொலை வழக்கில் வெள்ளவத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சுவிஸ் நாடு பிரஜையான மகாலிங்கம் சிவகுமார் ஜாலிலிருந்து சென்ற விசேட போலீஸ் குழுவிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டார். தற்பொழுது ஜாழ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிவகுமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை நேற்றைய தினம் நீதிமன்றத்தின் முன்னால் சமாதானத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 129 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர். அத்துடன் வித்யாவின் மரபணு பரிசோதனை கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றவாளிகளையும் மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தவுள்ளோம்.